Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் தி இன்டகிரேஷன் டபுள் இன்டகிரல் ரீஜன் வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய் வேர் ஆர் இஸ் த ரீஜியன் பவுண்டட் பை த லைன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் தான். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லல, ஃபைண்ட் த லிமிட்ஸ், ஜஸ்ட் இந்த இன்டகிரேஷனுக்கான லிமிட் மட்டும் கேட்டிருக்காங்க. இது வந்து இன்னர் லிமிட்டில் இருக்கிற இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ். அப்போ உள்ளே இருக்கிறதுக்கு டிஎக்ஸுக்கான லிமிட் என்னன்னு பார்க்கணும். அடுத்து டிஒய் இருக்குது, அவுட்டர் லைனில் இருக்கிறது டிஒய். அப்போ அவுட்டரில் இருக்கிற இன்டகிரேஷன், அதை ஃபஸ்ட்டு இன்டகிரல் வந்து ஒய்யை பொறுத்து நமக்கு வேல்யூ மாறுது. அப்போ ஒய்யோட வேல்யூ எங்கே கண்டுபிடிக்கணும். இதை எதை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொடுத்துருக்காங்களே எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, இதை வச்சு தான் நம்ம இதுக்கான லிமிட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்சிஸை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ட்ரா தி ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ் நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ நார்மலாகவே இது என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் எக்ஸ், இது வந்து ஒய். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னென்னா ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் நத்திங் பட் உங்களோட ஒய் ஆக்சிஸ். அதே போல் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். இதை நான் உங்களுக்கு திரும்ப ட்ரா பண்ணி காமிக்கிறதுக்கு மேலேயே இந்த லைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கான லைன், இது வந்து ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ்க்கான லைன். ஓகே, ஸோ இப்போ 2 லைன் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்றது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே நமக்கு ஒரு ஃபார்மெட் உண்டு. என்ன ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கான ஒரு வேல்யூ. இப்போ இது இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த எக்ஸையும் இந்த ஒய்யும் நம்ம ஆட் பண்ணால் வர்றது வந்து 2. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பிளஸ்ட் மெத்தட். இது வந்து 1, இது 2, இது 1 and 2. இங்கே என்ன வேல்யூ இருக்குது, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 இருக்கா, இந்த 2வை அப்படியே இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒய் ஆக்சஸ்லேயும் இந்த 2, எக்ஸ் ஆக்சஸ்லேயும் இந்த 2 ரெண்டுத்தையும் போட்டுட்டு இந்த 2 லைனையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இது 2 லைனுமே அட்டாச் ஆகிற மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம விட்டுடணும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2க்கான லைன். இது வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2க்கான லைன். இது நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதே போல் இங்கே 4 எக்ஸ் ஆக்சஸ்லேயும் 4ன்றதுலையும் ஒய் ஆக்சஸில் 4 ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம வரைய போகிறோம். இதுதான் இந்த லைனுக்கான ஃபார்மெட். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2க்கான லைனாக வரைஞ்சாச்சு. இப்போ உள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த பவுண்ட்ரியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ரீஜியன். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க இன்டகிரலில், அந்த இன்டகிரல் ஆஃப் டபுள் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது டிஎக்ஸா டிஒய்யா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஎக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது எக்ஸ் ஆக்சஸ் இல்லையா, இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்றது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் சைட்.
இது லெஃப்ட் டு ரைட் சைடு வந்து நம்ம லிமிட் எடுக்கணும். ஓகே, இதே ஒய் ஆக்சஸ்க்கு எடுக்கும்போது ஃப்ரம் பாட்டம் டு டாப், பாட்டம்லேருந்து டாப்புக்கு நம்ம லைன்ஸை நம்ம எடுக்கணும். இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ஷேடட் போர்ஷன். இப்போ இதில் தான் நமக்கு வந்து ரீஜன் நமக்கு தெரியாது, இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப்பை அங்கே ட்ரா பண்ண போகிறோம். எந்த லைன் இந்த ரீஜனுக்குள்ளே எந்த இடத்துல வேணுனாலும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். இது வந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த லைனை ட்ரா பண்ணிட்ட பிறகு டிஎக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லெஃப்ட் சைடில் இந்த லைன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எந்த கர்வ் இருக்குது இல்லை எந்த லைன் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல எந்த லைனை இது பண்ணுதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற அந்த லைனை வந்து டச் பண்ணியிருக்கு லெஃப்ட் சைடில். எக்ஸ் ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் டு ரைட்டு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல வரும்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ரைட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இந்த ஆக்சஸில் நமக்கு என்ன கிடைச்சது, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். டிஎக்ஸுக்கானது ஃபார்மேட்டை நம்ம கண்டுபிடிக்கும் போது லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிது. ஒய் ஆக்சஸில் என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டு எதில் முடியுது, இந்த எண்டு வந்து எதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்ற ஒரு கர்வ். ஸோ இந்த எட்ஜை வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் அப்படின்னும் போது எந்த இடத்துல வேணாலும் பேரலல்னா நம்ம லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து எந்த இடத்துல நமக்கு முடியுது அப்படின்றது தான் நமக்கு விஷயம். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 லைன் தான் இந்த எல்லா இடத்துலையுமே நமக்கு டச் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த டச் பண்ணுற அந்த ரீஜனோட வேல்யூ என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நான் எடுக்க போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 இருக்குது. அப்போ இதோட எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 2 மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 2 மைனஸ் ஒய், இதுதான் நம்மளோட லிமிட், ஃபஸ்ட்டுக்கான லிமிட். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ், டிஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஒய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். எப்படி நம்ம லெஃப்ட் டு ரைட் பார்த்தோமோ அதே போல் லோயர் டு டாப். இப்போ இந்த ஆக்சிஸை நான் அப்படியே கீழே கொண்டு வரேன், பாட்டமுக்கு கொண்டு வரேன். பாட்டம் கொண்டு வந்தால் இந்த லைன் இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணலாமா, இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணுறேன். அப்போ இது வந்து எந்த இடத்துல நம்ம எந்த கர்வில் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு டேர்மில் நமக்கு நிற்கிது. இப்போ டிஒயில் ஒய் ஈக்குவல் டு 0. இதை அப்படியே நான் நகர்த்தி கொண்டு போய் மேலே டாப்பில் நிற்க வச்சுன்னா எந்த எண்டில் வரும், இந்த பாயிண்ட் வந்து இந்த எண்டில் வரும். அப்போ இந்த பாயிண்ட் எந்த ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 2வை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2. அப்போ லிமிட் எப்படி எழுதலாம், ஃப்ரம் 0 to 2 அப்படின்னு எழுதலாமா. ஓகே, இது வந்து டிஒய்க்கான இன்டெக்ரல். அப்போ இந்த இன்டெக்ரலில் நம்ம எப்படி எழுதலாம், டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஆர் இன்ட்டு எஃப் ஆஃப் இந்த ரீஜன் வந்து இந்த இடத்துல போடணும், எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் டிஎக்ஸ் டிஒய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிமிட் வந்து இது டிஎக்ஸ்க்கானது, இது டிஒய்க்கானது. அப்போ இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் வந்து எக்ஸுக்கான இன்டெக்ரல். எக்ஸுக்கான இன்டெக்ரல் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸோட இன்டெக்ரல் 0 to 2 மைனஸ் ஒய் அப்படின்னு பார்த்தோம். ஒய்க்கான இன்டெக்ரல் 0 to 2. இவ்வளோ தான் ஆன்சர்.